ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பார்ட்டி ரிசப்ஷனுக்கு நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. காலையில் ஒரு மேரேஜ், சவுத் இந்தியன் மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க மேரேஜ்னு சொல்லியிருந்தில்ல, அவங்க ரிசப்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் காலையில் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதா பிளான் இருந்தது. பட் அங்கேயே ரொம்ப லேட் ஆனதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போக முடியல கல்யாணத்துக்கு சர்ச்சில். ஸோ ஈவினிங் நம்ம ரிசப்ஷன் அட்டன் பண்ணலான்னு சொல்லி நான், என் மாமனார், ஹஸ்பண்டு, மாமியார், பசங்கள்லாம் நாங்கள்லாம் கிளம்பி வந்துட்டோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு நாங்கள் வரத்துக்கு. ஏன்னா இங்கேருந்தே ஒரு ½ ஸோ அரை மணி நேரத்தில் நாங்கள் இங்கே வந்துட்டோங்க. அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பார்த்ததில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே காணோம். ஏன்னா இவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும். ஸோ அதனால் அவங்க போயிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாக உட்காந்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அப்புறம் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப லக்ஸரியாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏன் இப்படி ஆடுதுன்னு என்னோடய பையன் தான் வீடியோ எடுத்தான். ஏன்னா நான் உட்காந்து பையனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஸோ பெரிய பையன் தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்தான். அங்கே பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வீடியோ இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளை அவங்களாம் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சரி நம்மளும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிளம்பணுமே, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ கிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்க ஸ்டேஜுக்கு நாங்களும் போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ரியா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என் பையனை கூப்பிட்டு, ஆனால் அவன் வரலை. ஏன்னா அவன் வந்து ஸ்டேஜில் அந்த டிஜேல ஆடிட்டு இருந்தான். அதுலேருந்து நாங்கள் இழுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ரியாவை பார்த்து அவனுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா பக்கத்தில் இருக்கும்போது அவன் நார்மலாக இருந்தால் அவன் கூட விளையாடுவா, பிடிப்பா, ரொம்ப இதுவாக இருப்பான். ஆனால் அந்த லுக்கில் பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சா இல்லை தெரியலையான்னு தெரியல. பட் அவன் பக்கத்தில் போக மாட்டேன்ட்டா, அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து அவனை தூக்கிட்டு சரி நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. வந்த உடனே இந்த வேலை தான் நாங்கள் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுனால நாங்கள் சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டு நீ கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்துட்டு அவர் அங்கே போய் கிஃப்ட் கொடுத்து பேர் எழுதிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பலான்னு பார்த்தா என் சின்ன வண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜேல ஆடணும் அப்படின்னு சொல்லி அவன் டிஜேல அங்கே கீழே இறங்கி விட்டோன்னே டிஜே கிட்ட போயிட்டா. அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிருதே அப்படின்னு சொல்லி அவங்க வண்டியில் போய் உட்காரோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் 4 பேர் மட்டும்தான் இருந்தோம். யுவான்ஷ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பையன் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தான். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவனும் சின்ன பையன் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம். ஸ்பேஸ் ரொம்ப இருந்தது. அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அப்புறம் அங்கே பக்கத்து அந்த ஆண்டி அங்கிள் எல்லாம் பார்த்து பேசுகிறது அதுலேயே அவன் பிஸியாக இருந்தான். எங்கள் சின்ன வாண்டு, கடைசி வாண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜேல டான்ஸ் ஆடணும்னு எப்படி நின்றுட்டுருக்கா பாருங்கன்னா. காலையில் மேரேஜில் போகும்போது அங்கே ஏதோ ஒரு 2-3 ஸ்டெப்பு போட்டா அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆடிக்கிட்டே இருந்தான். கூப்பிடுறோம் பட் அவன் வரவே மாட்டேன்ட்டான். டிஜேன்னா அப்படி பிடிக்குதுங்க. அங்கே பாருங்களேன், அவங்க பெரியவங்கெல்லாம் ஒரு சைடு ஆடிட்டு இருந்தா இவன் போய் ஒரு சைடில் நின்றுட்டு கழுத்து எப்படி பண்ணுறான், மேலே பண்ணுறான், ஜம்ப் பண்ணுறான், அது இதுன்னு பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. பார்த்தீங்களா, கூப்பிட கூப்பிட வரமாட்டேன்ட்டான் இவன். இவங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு பின்னாடி எங்கள் அப்பா காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த லைட்ஸும் அந்த டென்ட்டுமே அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக போனதுனால எதுவுமே சரியாக என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாருமே சாப்பிட்டு ஃபோட்டோஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங் வரும்போது ரொம்ப கூட்டம். இந்த இடத்துல ஃபுல்லாக ரொம்ப நிறையா பேர் இருந்தாங்க. பட் என்னால் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா சின்ன பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்ததுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. என் பையன் தான் பெரிய பையன்கிட்ட சொன்னதுனால அவன் ஏதோ ஒரு 2 வீடியோஸ் எடுத்தான். பட் அதுவுமே கிளியராக இல்லை. பட் இருந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அவன் பாருங்களேன், என் பையனை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் அவன் ஓடிக்கிட்டே இருக்கா. பார்த்தீங்களா, இவன் ரொம்ப வாண்டு ஆகிட்டாங்க. ரொம்ப
ரொம்ப நாட்டி பையனாக இருக்கான். அது வரவே மாட்டேன்ட்டான். என் ஹஸ்பண்ட் வந்து போய் போய் தூக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவன் வரவே மாட்டேன்ட்டான். டிஜேல அந்த அந்த பாட்டு ஒன்றும் புரியல. அந்த எப்பயுமே அவன் ஹிந்தி தமிழ் பாட்டு எல்லாம் ஆடுவான். பட் இந்த பாட்டு அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியலையா. அவன் பாட்டுக்கு என்னென்னமோ ஸ்டெப்பு போடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டி பொண்ணோட அம்மாவும் பொண்ணோட தம்பியும் அவங்க தான் ஆடுறாங்க. ஆண்டி வந்து அவங்க பையனை பிடிச்சி டிஜே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப ஷை டைப்பு. ரொம்ப இது பண்ணுறாங்க பாரு, ஆடவே மாட்டேன்ட்டா. அக்கா கல்யாணத்தில் தம்பி எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமே, நான் அந்த பையன் பாருங்களேன் டான்ஸே ஆட மாட்டேன்ட்டா. அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆடு ஆடு அப்படின்னு. பட் அவன் ஆடவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு போட்டால் அவ்வளோதான். ஆனால் மேரேஜ் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுவான். நான்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸில் நீங்கள் காலையில் மேரேஜ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி டைம் ஆகிடுச்சி, அவங்க வர ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே கிளம்பலான்னு. அப்புறம் என் ஹஸ்பண்டை போய் அவங்கள என் பையனை கூட்டிகிட்டு வரதுக்கு போனால் அவன் வரமாட்டேன்ட்டான். என் பெரிய பையனும் டிஜேல வந்து டான்ஸ் ஆரம்பிச்சிட்டா. 2 பேருமே பண்ணுற கட்டையில தாங்க முடியலங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சரி நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் டிஜேவும் ஆஃப் ஆகிடுச்சு. டிஜே ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் அவன் வந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. வரும்போது ஆண்டியும் அங்கிளையும் பார்த்தோம். அவங்களோடய ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். பாருங்களேன் பின்னாடி பாருங்கள், ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி கல்யாண டயத்தில். அதுவும் இல்லாமல் அந்த மேலே வந்து எதுவுமே இல்லை. அது வந்து பெரிய பார்க் மாதிரி தானே. ஸோ அதனால் மேலே எந்த ஒரு டென்ட்டுமே இல்லை. ஸோ அப்படியே ஃப்ரீயாக இருந்ததுனால அது இன்னும் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்ப உடனே முன்னாடி ஒரு சைக்கிள் மாதிரி இருந்ததுங்க. அந்த சைக்கிளில் உட்கார வச்சு ஒரு 2-3 ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே, அதான் என் சின்ன பையனை உட்கார வச்சுட்டாங்க. பெரிய பையன் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஆண்டி அங்கிளுமே வந்தாங்க. அவங்களோடையும் ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப டைமும் ஆயிடுச்சு, குளிர வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.